தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் 1847ஆம் ஆண்டில் ஸ்காட்லாந்தில் பிறந்தவர். இவருடைய தந்தை காது கேளாத, வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு பேச கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக இருந்தார். முதலில் வீட்டிலேயே கல்வி பயின்ற கிரஹாம் பெல் பின்னர் எடின்பரோ பல்கலைக்கழகத்திலும் லண்டன் பல்கலைக்கழகத்திலும் உயர்கல்வி பயின்றார். 1870இல் பெல் குடும்பத்தினர் கனடாவில் குடியேறினர். பாஸ்டன் நகரில் காது கேளாதோர் பள்ளியில் சில காலம் ஆசிரியராக பணியாற்றிய பின் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்தார். விஞ்ஞானத்தில் ஆர்வம் கொண்ட கிரஹாம் பெல் இரவு நேரங்களில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார். பேச்சின் மூலம் எழும் ஒலி அலைகளை மின்சக்தியாக மாற்றி கம்பிகள் மூலம் நெடுந்தொலைவுக்கு அனுப்ப முடியும் என்பதை கண்டறிந்தார். அது பற்றி மேலும் ஆராய்ச்சிகள் செய்து 1874ஆம் ஆண்டில் தொலைபேசி கருவியை வடிவமைத்தார். தொலைபேசியின் வரலாற்றில் தாமஸ் ஆல்வா எடிசன் உட்பட வேறு சில விஞ்ஞானிகளும் இடம்பெறுகின்றனர். எனினும் தொலைபேசிக்கான காப்புரிமை பெற்றவர் பெல் ஒருவரே. தொலைபேசி தவிர வேறு சில கருவிகளையும் கண்டுபிடித்த பெல் 1922இல் காலமானார்.